அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நாம் எதை பற்றி பேசப் போகிறோம் என்றால் முதுமை. பலர் முதுமையை கண்டு அஞ்சுகின்றனர். முதுமையை கண்டு அஞ்ச தேவையில்லை. முதுமை அது ஒரு வரப்பிரசாதம். இளமையில் கல், முதுமையில் உரை. இளமையில் நாம் என்ன கற்றோமோ, என்ன அனுபவம் இருந்ததோ அந்த அனுபவத்தை முதுமை வந்த பிறகு நாம் நம்முடன் இருக்கின்றவர்கள், நம்முடைய இளையோருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெரும்பாலும் நடைமுறையில் முதுமை என்று வந்து நாம் சாலையில் செல்லும் போதோ அல்லது வாகனங்கள் ஓட்டும் போதோ நம்மை கண்டு ஏளனமாக பேசுவது வழக்கம். பெருசு போகுது பார், கிளம் போகுது பார், கிளம் எப்படி வருது பார் என்று பேசுவது வழக்கம். அதற்கு தான் சொல்லுவார்கள், பழுத்த ஓலையை கண்டால் குருத்து ஓலைக்கு இறங்காரம். தென்னை மரம் உயர்ந்து வளர்கிறது. மரம் வளர்ந்து தென்னை இளநீர், தேங்காய் போன்றவற்றை கொடுக்கிறது. இறுதியில் அந்த ஓலை பழுத்து கீழே விழுந்துதானே ஆக வேண்டும். அவ்வாறு விழும்போது குருத்த ஓலை வருகிறது அல்லவா, அது இவற்றை பார்த்து ஏளனமாக சிரிக்கும் என்பார். அது ஒரு பழமொழி. அந்த பழமொழி இருக்கட்டும், அந்த பழமொழியை நாம் மறுக்கவில்லை. அதே நேரத்தில் முதுமையை இளமையாக்குவது எப்படி, முதுமை வந்த பிறகு நாம் இளமையாக இருப்பது எப்படி, இதை பற்றி தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக ஆடை பாதி, மனிதர்கள் பாதி. நாம் அணியும் ஆடையில் தான் ஒரு மனிதனின் நிலைப்பாடு இருக்கிறது. அதுபோல முதுமை வந்த பிறகு நாம் ஏதோ ஒரு பெரிய செய்யாத குற்றம் செய்து விட்டோம், நாம் முதுமை வயது மூப்பு காரணமாக நம்முடைய சுற்றத்தார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் நம்மை ஒதுக்கிவிட்டார்கள் என்ற ஒரு வட்டத்திற்குள் இவர்களாகவே சென்று விடுகின்றனர். That is called inferiority complex. இவங்களுக்குள்ளேயே தன்னைத்தானே இவர்கள் நாம் வயிறாகிவிட்டோம், நாம் சொல்லுகின்ற சொல் எடுபடாது, நாம் பேசினால் எல்லோரும் சிரிப்பார்கள் என்றெல்லாம் நினைத்துக் கொள்கிறார்கள். தவறு. முதுமை வந்த பிறகு இளையவர்களோடு அன்போடு பழகுங்கள், கனிவாக பேசுங்கள். எதை பேசினால் அவர்கள் விரும்புகிறார்களோ அதை நோக்கி பேசுங்கள். உங்களை சார்ந்து இருக்கிறவர்களுடன் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், ஒன்றோடு ஒன்றாக. உன்னை சுற்றி இருப்பவர்களோடு நீங்கள் மிங்கலாய் கலந்து கொண்டு இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். உங்களுடைய எண்ணம், ஆயுசு எல்லாமே கூடும். நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நம்மை நாமே நம்முடைய செயல்பாடுகளிலிருந்து மாற்று செய்யக்கூடாது. ஒரு இயந்திரம் இறுதி வரை இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது போன்றுதான் மனிதனுடைய செயல்பாடும் மனிதனுடைய நிலையும் இயக்கத்திலே இருக்க வேண்டும். அவ்வாறு இயக்கத்திலே இருந்து கொண்டிருந்தால் நமக்கு முதுமை ஒன்றும் செய்யாது. முதுமை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். ஒரு சிறிய நடந்தவற்றை கூறுகிறேன். நான் பத்திரிகையாளர் சங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நம் மக்களின் சப்தம் என்கின்ற மாத இதழை நடத்தி வருகிறேன். இதில் உறுப்பினர் அட்டை வழங்கும் போது கௌரவ ஆசிரியராக ஒருவர் என்னுடைய பத்திரிகையில் வந்து சேர்ந்தார். அவருக்கு அடையாள அட்டை தயார் செய்து அவரிடம் கொடுக்க செல்கிறேன். கொடுக்க சென்ற போது அவருடைய அடையாள அட்டை, அவருடைய வயது,
அவருடைய செயல்பாடு பார்க்கும்போது ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. முதலில் நான் அந்த அடையாள அட்டையை மீண்டும் ஒரு தடவை சரிபார்த்தேன். நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமா? வயதை பார்த்தால் ஆச்சரியப்படும் அளவுக்கு 75 வயதுக்கு மேல் இருக்கிறது. அவர் ஒரு சொந்தமாக நிறுவனம் நடத்தி வருகிறார். 7 அடி உயரம், திடகாத்திரமான உடம்பு. அவர் செய்கின்ற பணியை பார்த்தீர்கள் என்றால் இன்ஃபோடெக்ஸ், ஃபேப்ரிக், இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பணிகளில் செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர். சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். பணியாட்கள் தொய்வு அடைகின்றனர், ஆனால் இவர் தொய்வு அடையவில்லை. சார், ஒரு நிமிஷம், உங்க கார்டுக்கும் உங்களுக்கும் பார்க்கும்போது வயது கனையா சார், வயதெல்லாம் ஒரு காரணமே இல்லை, நம்ம மனசுதான் காரணம். அவரை கண்ட பிறகு நான் மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன். இப்படியும் செயல்பாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு அநேகம் அவருக்கு ஏறத்தாழ 80 வயது கிட்ட இருக்கும். இருப்பினும் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும். சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே தெளிவாக இருக்கிறது. ஏதோ ஒரு சிலர் செய்கின்ற காரணத்தை நாம் அனைவரும் அதே போன்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்கு அவர் சொன்ன காரியம் என்ன கூறுகின்றார்? நம்முடைய உறவுகள், நண்பர்கள், சுற்று வட்டார பகுதியில் நாம் அவர்களோடு இணைந்து அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் பேச வேண்டும். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடக்கூடாது. பெரும்பாலானோர் பார்த்தீர்கள் என்றால் இந்த பணியாற்றி விட்டு வருவார், பணியில் ஓய்வு பெறுபவர்கள். சொல்லுகிறேன் என்று தவறாக நினைக்க வேண்டாம். பணியில் இருந்து ஓய்வு பெற்று வருகின்றவர்கள் அவர்களுடைய வயது ஓய்வு பெற்ற காலத்தில் அவர் வீடுகளிலும் துணைவியார், பிள்ளைகள், பேர பிள்ளைகளிடமும் அதே போன்று அவர்கள் திணிப்பார்கள். உதாரணமாக ஆசிரியராக இருந்தால் அவருடைய பேர பிள்ளைகளை படி 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 படி, படிப்பை தவிர்த்து வேற ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். காவல்துறையில் பணியாற்றுபவர்களாக இருந்தால் இப்படிதான் இருக்க வேண்டிய கண்டிப்பு. இந்த கண்டிப்பு, கட்டாயம், ஆர்டர் போடுவது, அதிகாரம் பண்ணுவது, இது போன்ற செயல்களில் எல்லாம் ஈடுபட்டால் எதிர்கால சந்ததிகள் ஏற்றுக்கொள்வார்களா? தாத்தாக்கு வேற வேலையில்லை என்று தானே கூறுவார்கள். அதே போன்று தேவை இல்லாமல் ஒருவரின் வாழ்க்கையில், ஒருவரின் பிரச்சனையில் நுழையக்கூடாது. இது மிக முக்கியமான ஒன்று. முதுமை வந்துவிட்டால் அஞ்ச தேவையில்லை. இளமையில் நாம் எவ்வாறு நடந்து கொண்டோமோ அதே போன்று முதுமையில் நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். நேரத்திற்கு தூங்க வேண்டும், நேரத்திற்கு விழித்திருக்க வேண்டும், நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், புத்தகங்கள் படிக்க வேண்டும், இனிமையான பாடல்கள் கேட்க வேண்டும். நம்முடைய மனது எதை நாடுகிறதோ அவற்றை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இனிமையான வாழ்க்கை வாழலாம். முதுமை பற்றி அஞ்ச தேவையில்லை. முதுமை என்பது ஒரு வழிப்போக்கன் போல, இளமை பருவம், இளைஞர் பருவம், பால பருவம் என்பது போல முதுமை என்கின்ற ஒரு பருவமும் வழிப்போக்கன் போல கடந்து சென்று போயிருக்கலாம். என்ன நேயர்களே, முதுமையை பற்றி இனி யாருமே அஞ்ச தேவையில்லை. புரிகின்றதா? இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை என்றால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.